ஏடிஎம்கே பார்த்தீங்கன்னா 35% இருக்காங்க. சர்ப்ரைசிங் பார்த்தீங்கன்னா டிஎம்கேவோட தாவேகா வந்து ஒரு பர்சன்டேஜ் அதிகமாக இருக்காங்க. மாற்றுன்னு சொல்லி வந்தவங்க இது இப்போ என்ன நிலைமை மோசம்? ஏடிஎம்கேவோட 175 சீட் அவங்க நிற்கிறாங்க. 35% 170 சீட்டில் 60 வேட்பாளர் மேலே குற்றப்பின்னணி இருக்கு. கிட்டத்தட்ட 1/3 மூணில் ஒரு பங்கு வந்து கிரிமினல் சார்ஜஸை ஃபேஸ் பண்ணுறவங்க. ஐ திங்க் இது சீரியஸ் இஷ்யூங்க. டசன்ட் மேக் சென்ஸ். அவன் மற்ற கட்சியிலேருந்து வந்தாலும் பிறக்கும் போதே தாவேக்காவை எவனும் இருக்க முடியாது. ஏன்னா கட்சி ஆரம்பிச்சா 2 வருஷம் தான் ஆகுது. அந்த அளவுகோலே அந்த கட்சி நீங்கள் வைக்க முடியாது. அந்த கட்சியில் பெரும்பாலானவே வேறு கட்சியிலேருந்து வந்தவன் தான். நீ பிறந்தே 2 வருஷம் தான் ஆகுது. அதனால் வந்து உனக்கு வந்து இப்போ நான் பிறக்கும் போதே அண்ணா திமுகன்ற டைலாக்லாம் அங்கே பேச முடியாது. நீ பிறந்தே 2 வருஷம் தான் ஆகுது. அதனால் பெரும்பாலானவன் மாற்று கட்சியிலேருந்து வந்தவன் தான். அது எதுவாக இருந்தாலும் நீ ஏன் சீட் கொடுத்த? எது கொடுத்த சீட்? வேட்பாளர்கள் மேலே வெறுப்பு இருந்தாலுமே பணத்தை வாங்கிட்டு மனசாட்சிப்படி ஓட்டு போடுறவங்களும் இருக்காங்க இல்லையா இந்த காலகட்டத்தில்? ரொம்ப கம்மி. பணத்தை வாங்கிட்டானா கூடிய வரைக்கும் ஓட்டை போட்டுடுறாங்க. இதில் 2 பேர்கிட்டையும் வாங்கினாங்கன்னா ஃபேமிலி ஸ்கூலில் ஒரு அக்ரிமெண்ட்டே வருது. ஸ்ப்ளிட் பண்ணி போட்டுக்குது. திமுககிட்டையும் காசு 2000 ரூபாய், 6 12,000 வந்துடுச்சு. 6 ஓட்டு, 3 ஓட்டு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு கதை நடந்தது சொல்கிறாங்க. செந்தில் பாலாஜி நினைக்கிறீங்களா? அவர் ஜெயிச்சிருவாருங்க. அவர் ஜெகஜால கில்லாடி. அவர் பெரிய சாமர்த்தியசாலி. அதனால் அவரெல்லாம் தோக்க மாட்டார்ன்றது தான் என்னுடைய கணிப்பு. அப்படிலாம் அவர் தோற்க மாட்டார். இவர்கள் தோற்க விட மாட்டார்கள். ஓவராலாக டிஎம்கே அட்வான்டேஜ் தான் இந்த எலெக்ஷன். சார் வணக்கம். ஏடிஆர் ரிப்போர்ட், அதாவது ஒவ்வொரு கட்சியில் உள்ள வேட்பாளர்கள் குற்றப்பின்னணி தொடர்பாக ஒரு அறிக்கை வெளியாகிறது. அதில் கட்சி வாரியாக நான் சொல்கிறேன். கடுமையான குற்ற வழக்கு உள்ள வேட்பாளர்கள் கட்சி வாரியான சதவீதம் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே 35%, பாமக 33%, பாஜக 27%, சிபிஐ 20%, தாவேகா 19%, டிஎம்கே 18%, காங்கிரஸ் 18%, தேமுதிக 10%. இது எப்படி சார் எடுத்துக்கிறது? இப்போ இந்த பர்சன்டேஜ் வைஸ் பார்க்கக்கூடாது, எண்ணிக்கை தான் பார்க்கணும். இப்போ 5 சீட்டில் சிபிஐயில் இந்த தளி ராமச்சந்திரன் இல்லையா, அவர் மட்டும் 20%. அது பர்சன்ட் பார்க்கக்கூடாது, ஆள் தான் ஒன்று தான் அவங்கள. மற்றவங்கலாம் வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ அதிமுகவில் எவ்வளோ பர்சன்டேஜ்? 35%. அவங்க அதிகம் இருக்குது. 35%. 170 வேட்பாளர்கள் 60 வேட்பாளர்கள் வந்து குற்றப்பின்னணி. இதில் குற்றப்பின்னணினா என்ன மாதிரியான சார்ஜஸ்? ஒரு வேட்பாளர் பின்னணி போடல. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் வந்து 18 வேட்பாளர்கள், கொலை அதாவது ஐபிசி 302 உள்ள வேட்பாளர்கள் பார்த்தீங்கன்னா 13 பேர் இருக்காங்க. கொலை முயற்சி 307, பிஎன்எஸ் 109 வந்து 44 வேட்பாளர்கள். அதாங்க இப்போ நீங்கள் இதை 2ஆக பிரிச்சுக்கணுங்க. கொலை முயற்சி, பாலியல் குற்றங்கள், பாலியல் முயற்சி, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், போக்சோ குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள், மிக மோசமான நிதி மோசடி, இதெல்லாம் ஒரு கேட்டகரி. இதுதான் சீரியஸாக பார்க்கணும். இப்போ பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸ்க்காக வந்தவங்க இருப்பான். அவங்களுக்கு வந்து சாலை மறியல் பண்ணது, அது இதில் அடங்கும். அதில் அந்த அவங்கள வந்து நம்ம கடும் குற்றவாளியாக சொல்ல முடியாது. இப்போ ட்ரேட் யூனியன் ஆக்டிவிட்டீஸில் இருப்பான், தொழிற்சங்க நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருப்பாங்க, அவங்களையும் சீரியஸாக எடுத்துக்க முடியாது. நான் இன்னும் சொல்ல போனால் ஆர்எஸ்எஸ் பிஜேபி பின்புலம் உள்ள அவங்க நம்புகிற விஷயத்துக்காக இப்போ ராமர் கோயில் கட்டணும்னு அந்த போராட்டத்தில் ஈடுபட்டவனை நம்ம அவனை கடும் குற்றவாளியாக பார்க்கக்கூடாது. ஏன்னா அது ஐடியாலஜிக்கல் ஒன், சித்தாந்த ரீதியிலான. இப்போ இங்கே வந்து திருப்பரங்குன்றத்தில் வந்து தீபம் ஏற்றணும்னு போராடுறவங்க மேலே போடுற கேஸை அவனை வந்து அவங்க மேலே இருக்க எஃப்ஐஆரை வந்து நீங்கள் ஒரு கொலை குற்றம், கொலை முயற்சி, பாலியல் குற்றத்துக்கு ஈக்குவலாக பார்க்கக்கூடாது. லெஃப்ட்டுக்கும் சில பிராந்திய கட்சிகள் அல்லது காங்கிரஸில் தொழிற்சங்க நடவடிக்கைகள், தொழிலாளர் பிரச்சனைகள், ஊதிய உயர்வு, இதுக்காக போராடினவங்களை வந்து நம்ம வந்து குற்றவாளிகளாகவே பார்க்கக்கூடாது. அதே மாதிரி பிஜேபி ஆர்எஸ்எஸில் கோயில் சம்மந்தப்பட்டது, தீபம் ஏற்றணும், ஆலய இது வந்து ராமர் கோயில் மாதிரி வெடிப்பு வழக்கில் கூட இருக்காங்க எம்பிஆர். இல்லை, அது குண்டு வெடிப்புனா சீரியஸ் இஷ்யூ. இப்போ நான் சொல்கிறேன், குழப்பிக்காதீங்க. அதாவது வந்து ஒரு பக்கம் தொழிற்சங்க நடவடிக்கைகள் இருக்கிறது, அவன் சித்தாந்தம் சார்ந்தது, அவனை குற்றவாளியாக நம்ம பார்க்க முடியாது. அவன் மேலே 100 கேஸ் இருந்தால் கூட அவன் குற்றவாளி கிடையாது. ஏன்னா அது ஐடியாலஜிக்கல் ஒன், அது லேபர் மூமெண்ட். அது அதே மாதிரி வந்து இப்போ வந்து திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றணும் அல்லது ராமர் கோயில் மாதிரி ஒரு இடத்துல கோயில் நிலத்தை ஆக்கிரமிச்சிட்டாங்க, மசூதி கட்டிட்டாங்கன்னு போராடுறவன், அந்த மாதிரியான ஆர்எஸ்எஸ் இந்து முன்னணி பேக்ரவுண்டில் இருந்து வரக்கூடியவங்க மேலே இத்தகைய குற்றச்சாட்டுகள் இருக்குது, வழக்குகள் இருக்குல்ல, அவங்களையும் நீங்கள் சீரியஸாக பார்க்கக்கூடாது. அதுவும் சித்தாந்த ரீதியிலானது. இவங்க 2 பேருமே ஒன்றா தான் நம்ம பார்க்கணும். வேறஸ் இது எது அளவுகோல்னா கொலை முயற்சி, திருட்டு கேஸு, பேங்க்கில் லோன் வாங்கிட்டு ஏமாத்துறது, பாலியல், எல்லா விதமான பாலியல் குற்றங்கள், குழந்தைகளுக்கு எதிரான எல்லா விதமான குற்றங்கள், அந்நிய செலவாணி மோசடி, இந்த குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளானவங்களை தான் நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்க முடியும். குற்றப்பின்னணி உள்ளவர்கள்னு பொதுவாக கேஸில் இருக்கவங்கள. ஏன்னா இப்போ வட இந்தியாவில் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா வந்து எஸ்பெஷலி ஹிந்துத்துவ அமைப்புகள் வந்து இந்த லேபர் மூமெண்ட்டில், லேபர் ஆக்டிவிட்டீஸில், ட்ரேட் யூனியன் ஆக்டிவிட்டீஸில் இருக்கவங்களையும் வந்து இதில் சேர்த்துடுறோம். அது நம்ம சேர்க்கக்கூடாது. அதே மாதிரி இப்போ சிஐஏ சட்டத்துக்கு போராடினவங்க, கொரோனா காலத்தில் வந்து லாக்டவுனுக்கு எதிராக போராடினவங்க, டிமானிட்டைசேஷனுக்கு எதிராக போராடினவங்க, அவங்களெல்லாம் வந்து நீ குற்றவாளியாகவே சொல்ல முடியாது.
நான் அது ஈக்குவலாக சொல்கிறேன். அவங்க வந்து இப்போ ராம் ஜென்ம பூமி மூமெண்ட்டுக்காக போராடினவங்க, இப்போ கிருஷ்ண ஜென்ம பூமி மூமெண்ட்டுக்கு போராடுறான். ஒரு இடத்துல வந்து தர்கா வந்து அங்கே கோயிலாக தான் இருந்தது, அந்த தர்காவை அகற்றணும்னு போராடுறான், மசூதி அகற்றணும்னு போராடுறான், சர்ச்சோட ஆக்கிரமிப்பு, ஹிந்துத்துவாவோட அஜெண்டாவோட வரவன் அவனையும் நீ கொடுங்குற்றவாளியாக பார்க்கக்கூடாது. அதுவும் ஒரு விதமான ஐடியாலஜி தான். ஸோ இது ரெண்டையும் தவிர்த்துட்டு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கெல்லாம் சீட்டு கொடுக்கக்கூடாது. 18 பேர், அதில் என்ன கொலை முயற்சி வழக்கு 18 பேர் இருப்பாங்களே. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் 18 பேர், கொலை கேஸே வந்து 13 பேர் மேல இருக்கு. இப்போ கொலை முயற்சி பார்த்தீங்கன்னா 44 பேர்ல. இப்போ இவங்களெல்லாம் நீங்கள் சீட்டே கொடுத்துடக்கூடாது. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், மர்டர் சார்ஜஸ், அட்டெம்ப்ட் மர்டர், இவங்களுக்கு எப்படி சீட்டு கொடுத்தாங்க? இது மக்கள் மத்தியில் இதை ஒரு பெரிய பிரச்சாரம். பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70 வேட்பாளர்கள். 70 வேட்பாளர். இந்த 70 வேட்பாளர்களை கட்சி வேறுபாடு இல்லாமல், கட்சி வேறுபாடு இல்லாமல் மக்கள் நிராகரிக்கணும். இந்த 70 வேட்பாளர்களை பெண்களுக்கு எதிரான குற்றங்களை எதிர்கொண்டிருப்பவர்கள், கொலை முயற்சி, கொலை வழக்கு, இதை எதிர்கொண்டிருப்பவர்களை வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து மக்கள் நிராகரிக்கணும். ஃப்ரேம் பண்ணிட்டாங்க எங்களை வந்து அப்படின்னா எல்லாரையும் அந்த மாதிரி தப்பிச்சு போக முடியாது. உங்களுக்கு ஒரு அரசியல்வாதியை அவ்வளோ சுலபமாக கொலை வழக்கில் வந்து சேர்க்க முடியாது, கொலை முயற்சி வழக்கில் சேர்க்க முடியாது, பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் சேர்க்க முடியாது, சுத்தமாக சேர்க்க முடியாது. இன்ஃபேக்ட் கொலை வழக்கு, கொலை முயற்சி வழக்கில் கூட வந்து நீங்கள் ஏதோ ஃப்ரேம் பண்ணலாம், லோக்கல் லெவலில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி போலீஸுக்கு காசை கொடுத்து செல்வாக்கை பயன்படுத்தி பொய் புகார் அடிப்படையில் குற்றப்பட்டு அவங்க மேலே எஃப்ஐஆர் போடலாம். ஆனால் பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் வந்து தப்பே செய்யாத ஒருத்தன் மேலே எஃப்ஐஆர் போட வாய்ப்பே கிடையாது, சுத்தமாக வாய்ப்பு கிடையாது. இப்போ அந்த மாதிரி குறைஞ்சபட்சம் கொலை முயற்சியை கூட ஒதுக்கி வச்சுட்டு, ஏன்னா சந்தேகத்தின் பலனை நம்ம பாதிக்கப்பட்டவனுக்கு கொடுக்கணுன்றதுக்காக பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் ஈடுபட்டிருக்கான் பார்த்தீங்களா, ஈடுபட்டதாக சொல்லப்படுபவர்களை கண்டிப்பாக வந்து அது எத்தனை கேஸ் அந்த மாதிரி 18 பேர், அந்த 18 பேர் கட்சி வேறுபாடு இல்லாமல் அவங்கள வந்து கண்டிப்பாக வந்து அவர்கள் மீது அவர்களை வந்து மக்கள் நிராகரிக்கணும். அவன் எந்த கட்சி, எந்த கோட்பாடு, எந்த இதுவாக இருந்தாலும் இது அது ஒரு ஃபேக்டரை பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். நிராகரிக்க ஜனங்க பார்க்க மாட்டாங்க. இது நல்ல கேள்வி. நீங்கள் பீகார்லலாம் பார்த்தீங்கன்னா 72 மர்டர் கேஸு, அட்டெம்ப்ட் மர்டர் கேஸு, ரேப்பு, கடத்தல், அப்டக்ஷன், இதெல்லாம் பார்த்தவன் 70 கேஸு. ஆர்ஜேடியில் 70 கேஸுனா காங்கிரஸில் 40 கேஸு, பிஜேபியில் ஒரு 50 கேஸு. இப்படி இருக்கவனுக்கு மத்தியில் தான் போட்டியை. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், கொலை முயற்சி, கடத்தல், ஆள் கடத்தல், ஒரு 72 கேஸு ஆர்ஜேடி மேலே ஒரு கேண்டிடேட்டு. இதே சார்ஜஸ் ஒரு 30 சார்ஜஸ்ஸு காங்கிரஸுக்கு எதிராக, பிஜேபிக்கு எதிராக இதே மாதிரி ஒரு 50. இந்த 3 பேர் தான் உன் கேண்டிடேட்டு. எவனுக்கு ஓட்டு போடுறது? எல்லாருமே அப்படிதான். அதை தான் சொல்ல வரேன். அந்த அளவுக்கு கிரிமினலைஸ் ஆகல தமிழ்நாடு பாலிடிக்ஸ், அதை நோக்கி நகருது. இப்போ இந்த 18 நான் வந்து இந்த கொலை முயற்சி கூட விட்டுடுறேன், அதில் கூட ஃப்ரேம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் 18% இருக்கு பாருங்க, 18 பேர். அந்த 18 பேர் எந்த கட்சி சார்பாக அவர்கள் இருந்தாலும் அவர்கள் நிராகரிக்கப்பட வேண்டும். குறிப்பாக அதில் ஏடிஎம்கே பார்த்தீங்கன்னா 35% இருக்காங்க. சர்ப்ரைசிங் பார்த்தீங்கன்னா டிஎம்கேவோட தாவேகா வந்து ஒரு பர்சன்டேஜ் அதிகமாக இருக்காங்க, மாற்றுன்னு சொல்லி வந்தவங்க. இது இப்போ என்ன நிலைமை மோசம்? இப்போ வந்து இப்போ 35% இது எல்லா சார்ஜஸும் சேர்த்தா எல்லாமே சேர்த்து ஓவராலாக போடல. ஏடிஎம்கேவோட 175 சீட் அவங்க நிற்கிறாங்க. 35%, 170 சீட்டில் 60 வேட்பாளர் மேலே குற்றப்பின்னணி, கிட்டத்தட்ட 1/3, 3ல் 1 பங்கு வந்து கிரிமினல் சார்ஜஸை ஃபேஸ் பண்ணுறவங்க. ஐ திங்க் இது சீரியஸ் இஷ்யூங்க. மக்கள் வந்துங்க குறைஞ்சது நான் சொல்கிறேன் சிவா, பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள், கொலை முயற்சி, கொலையை கூட வச்சுங்க, பெண்களுக்கு எதிரான குற்றங்களை எதிர்கொண்டு இருக்கக்கூடியவர்களை எந்த கட்சியிலேருந்து வந்தாலும் மக்கள் நிராகரிக்கணும். இப்போ ஒன்றும் பேசி பிரயோஜனம் இல்லை. நான் அடுத்த 48 மணி நேரத்தில் 72 மணி நேரத்தில் எலெக்ஷன் வரப்போகுது, ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ டிவிகேல 19%, 231ல் 43 பேர் மேலேனா மாற்று கட்சியிலேருந்தே 100 பேருக்கு மேலே சேர்ந்துருக்காங்க இல்லையா? அதில் பாதி பேர் அது இவனான்னு தெரியாது, ஒரிஜினலா அது தாவே, அது டசன்ட் மேக் சென்ஸ். அவன் மற்ற கட்சியிலேருந்து வந்தாலும் பிறக்கும் போதே தாவேக்காவை எவனும் இருக்க முடியாது. ஏன்னா கட்சி ஆரம்பிச்சா 2 வருஷம் தான் ஆகுது. அந்த அளவுகோலே அந்த கட்சியை நீங்கள் வைக்க முடியாது. அந்த கட்சியில் பெரும்பாலானவன் வேற கட்சியிலேருந்து வந்தவன் தான். நீ பிறந்தே 2 வருஷம் தான் ஆகுது. அதனால வந்து உனக்கு வந்து இப்போ நான் பிறக்கும் போதே திமுக, பிறக்கும் போதே அண்ணா திமுகன்ற டைலாக்லாம் அங்கே பேச முடியாது. நீ பிறந்தே 2 வருஷம் தான் ஆகுது. அதனால பெரும்பாலானவன் மாற்று கட்சியிலேருந்து வந்தவன் தான். அது எதுவாக இருந்தாலும் ஏன் சீட் கொடுத்த? எது கொடுத்த சீட்? அதான் பிரச்சனை. பிரச்சாரம் நாளையோட முடியுது, இது ஒரு கணிக்க முடியாத தேர்தல்னு சொல்லிட்டு நம்மளும் பேசிட்டோம். ஆனாலும் வந்து பணம் வந்து முடிவு செய்யுமா சார்? இது வரைக்கும் வந்து மக்கள் ஒரு டைலமால இருக்கிறவங்க கூட வந்து பணம் வாங்கினதுக்கு அப்புறம் நம்ம மைண்ட் மாற வாய்ப்பு இருக்கு. இல்லைங்க, நான் பணத்தை வச்சுங்க எப்படி பார்க்குறேன்னா, பணத்தால் மட்டும் முடிவுகள் மாறிடாது. அதாவது வந்து இதை கொஞ்சம் தெளிவாக கவனிக்கணும். அதாவது வந்து
பணத்தால் மட்டுமே ஒரு தேர்தலை நம்ம மக்கள் முடிவு பண்ணுறாங்கன்றது மக்களை கொச்சைப்படுத்தக்கூடியது. ஏன்னா பணம் 2 பேரும் கொடுக்குறான், மக்கள் 2 பேர்ட்டையும் வாங்குறாங்க. பணம் வாங்காத எவ்வளோ வாக்காளர்கள் இருக்காங்க. அதனால் ஒட்டுமொத்த ப்ராசஸையே பணம் தீர்மானிக்குதுன்றது நாமளே ஏமாற்றிக்கிறது. அப்படி வாங்காதவங்க எண்ணிக்கை குறைவு தான் இல்லையா? இல்லை, அப்படி இல்லை. எல்லா தொகுதியிலும் இவங்க கொடுக்குறாங்கன்னு சொல்ல முடியாது. 1/3 ஆஃப் த கான்ஸ்டிடுவன்சிஸில் தான் கொடுக்குறாங்கன்றது தான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். 2/3 வந்து இன்னமும் அன்அஃபெக்டடாக தான் இருக்குது. இன்ஃபேக்ட் அங்கே போனாலுமே பெரிய அளவில் கொடுக்கப்படலை. அதனால் பணத்தை வந்து 2 பேரும் கொடுக்குறதால அது ஈக்குவலைஸ் ஆகிடுது. பணத்தால் மட்டுமே முடிவு மாறிடும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டாம். அது வந்து ஒரு ஜனநாயகத்தை பற்றிய மீதான நம்பிக்கையை சிதைச்சிடும். ஏன்னா எவ்வளவுதான் குறைகள் இருந்தாலும் இருக்கிற செட்டப்பு தான் பெஸ்ட்டு. இப்போ நீங்கள் இது இல்லைன்னா அடுத்து என்ன மன்னராட்சி போவீங்களா இல்லை இராணுவ ஆட்சியா? இது ஒரு கேவலமான ஒரு காரியம். இது மக்களை வந்து இழிவுபடுத்துகிற இந்த அரசியல்வாதிகள் செய்யக்கூடிய கேடுகட்ட காரியம். 5 வருஷம் கொள்ளடிக்க வேண்டியது, கொள்ளடிக்கச்சதில் 1% வந்து ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜை மக்களுக்கு கொடுத்து ஓட்டு வாங்கி ஜெயிக்க வேண்டியது, மறுபடியும் போய் கொள்ளடிக்க வேண்டியது. இதுதான் இந்த சிஸ்டமாக மாறிப்போச்சு. மக்கள் இவங்களை வந்து தூக்கி எறியணும். துரதிருஷ்டவசமாக மக்கள் அதை செய்ய மாட்டேன்றாங்க, வாங்கிக்கிறாங்க. இதுக்குள்ளேருந்து தான் நம்ம போராடணும், இதை எப்படி நீக்கிறது அப்படின்னு. இதில் ஏழை ஜனம் வசதி இல்லாதவன் வாங்கினா ஓகேங்க, வசதியானவன் ஏங்க வாங்கினான்? சில இடங்கள்லேருந்து வரக்கூடிய செய்திகள் வந்து சொந்த வீடு இருக்குது, இண்டிபெண்ட் ஹவுஸ், ஃப்ளாட்டு கூட இல்லை, இண்டிபெண்ட் ஹவுஸ் வச்சுருக்கான், ரிட்டையர்டு எம்ப்ளாயீஸ் பென்ஷன் வருது, பசங்கள்லாம் வெல் செட்டில்டு, ஃபாரினில் இருக்காங்க, இல்லை இந்தியாவுக்குள்ளே நல்லா இருக்காங்க இண்டிபெண்ட்டாக. மாதம் எப்படியும் வந்து 2 லட்ச ரூபாய் குறையாமல் வருமானம் வருது, பென்ஷனு, வீட்டு வாடகைலாம். அவன் ஒரு 2000 ரூபாய் கூப்பனை வாங்கிக்கிறான், 2000 ரூபாய் வாங்கிக்கிறான், அல்லது பொருளாக வாங்கிக்கிறான். வரதே உடனும் அப்படி வரதே. இப்போ இது இந்த கேட்டகரியை நீங்கள் என்ன சொல்லுவீங்க? கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள், அன்னாடங்காட்சி, கூலி தொழிலாளர்கள், உழைப்பாளிகள், அவங்க வாங்குறாங்கன்னா அது நமக்கு புரியுது. அவங்கள பொறுத்த வரைக்கும் அது ஆமாம் அவனுக்கு தேவை இருக்குது, வாங்கிக்கிறான். உனக்கு வேணாம், அவன் வாங்கிக்கிறான். உனக்கு தான் எல்லாம் இருக்குது, உனக்கு என்ன கேடு? சொந்த வீடு இருக்குது, பென்ஷன் இருக்குது, உனக்கு நிரந்தர வருமானம்னே மாதத்துக்கு 1 லட்சம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பென்ஷன்றது என்ன? நீர் அணைக்காது, வெள்ளம் கொண்டு போக, நெருப்பு அணைக்காது, வெள்ளம் கொண்டு போகாதுன்னுவாங்க பென்ஷனை பற்றி சொல்லும்போது. எங்கள் அப்பா சொல்லுவார், பென்ஷனுக்கான விளக்கம் எங்கள் அப்பா சொல்லுவார், வெள்ளம் கொண்டு போகாது, நெருப்பு அணைக்காது. வெள்ளம் கொண்டு போகாது, நெருப்பு அணைக்காது, அதான் பென்ஷன் உங்களுக்கு வந்து. அந்த பென்ஷன் 1 லட்ச ரூபாய் வாங்குறவன், சொந்த வீடு இருக்கவன், அவன் ஏங்க வாங்குறான்? 2000 ரூபாய் டோக்கன் ஏங்க வாங்குறான்? அவன் எதுக்காக அந்த மனிதனை நீங்கள் எப்படி எடை போடுவீங்க? உனக்கு அந்த எண்ணமே ஏன் வருது? கொண்டு ஏதோ கொடுக்குறான், பெரிய ஒரு கிஃப்ட்டு கொடுக்குறான் வீட்டுக்கு. 2000 ரூபாய்க்கு என்ன கிஃப்ட் வரும்? ஒரு எலக்ட்ரிக் ஸ்டவ் வருமா, அல்லது வந்து ஹாட் பேக்கு, அல்லது ஒரு அதுக்கு பதிலாக வந்து 4 பாத்திரம், ஏதோ ஒன்று கொடுக்குறான், அல்லது கேஷாக கொடுக்குறான் 2000 ஒரு ஓட்டுக்கு, 2 ஓட்டுக்குன்னா 4000. நம்மகிட்ட கொள்ளை அடிச்சு தான் நமக்கே திரும்ப கொடுக்குறாங்க. அப்படி அந்த எண்ணம் கீழே இருக்கவனுக்கு வரலாங்க, அன்னாடங்காட்சிக்கு வரலாம், கூலி தொழிலாளிக்கு வரலாம், உழைப்பாளிக்கு வரலாம். சொந்த வீடு இருந்து மாதம் 1 லட்ச ரூபாய் பென்ஷன் வாங்குற, நிரந்தர வாழ்க்கை வசதி உள்ள உனக்கு ஏன் வருது? உனக்கு ஏன் அந்த எண்ணம் வருது? அப்போ இதில் யார் குற்றவாளி? கண்ணியமாக நீ கையெடுத்து கும்பிட்டு வேணான்னு சொல்லி அனுப்பலாம்ல. அதை தொடர்றதுக்கு உன் மனசு எப்படி ஒப்புக்குது? அது பாவப்பணன்ற எண்ணம் உனக்கு ஏன் வரல? அது இல்லாதவனுக்கு அந்த எண்ணம் வராது. அது நமக்கு புரிஞ்சுக்குது, மனித இயற்கை. அது கண்டிப்பாக இல்லாதவன் வாங்குறது தப்பே கிடையாதுன்னு தான் நானும் சொல்கிறேன். அது ஏன்னா வாழ்க்கை சூழல் அந்த மாதிரி இருக்குது. இட்ஸ் அ க்ரூயல் லைஃப், கொடூரமான வாழ்க்கை இது. அதனால் அவன் வாங்கிக்கிறான். எவன் ஜெயிச்சாலும் திரும்ப நம்மளை வந்து எட்டி பார்க்க போகிறதில்ல. 5 வருஷம் பொறுத்து நம்ம இவனை 5 வருஷம் பொறுத்து இன்னொருத்தன் வருவான், இந்த 5 வருஷத்தில் இவன் நம்ம பக்கமே எட்டி பார்க்க மாட்டான் அப்படின்றது தெரியுது. அதனால் நீங்கள் வாங்கிக்கிற 5 ஓட்டு இருக்குது, ஒரு ஓட்டுக்கு 2000 10,000 ரூபாய் வாங்கிக்கிறேன்னா ஃபைன், புரியுது. எல்லாம் இருக்கவன் ஏன் வாங்குறான்? வாழ்க்கை அஷ்யூர்டு. ஒரு மனிதனுக்கு என்னங்க, வீடு இருந்ததுன்னா 90% ப்ராப்ளம் சால்வ்டு. ஆமாம், 90% ஆஃப் யுவர் ப்ராப்ளம்ஸ் ஆர் சால்வ்டு இஃப் யூ ஹேவ் ஹவுஸ். உனக்கு சொந்த வீடு இருந்தனா இருக்கிறதுக்கு 90% உன்னுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டு விட்டன. பென்ஷன் இருக்குது, வெள்ளம் கொண்டு போகாது, நெருப்பு அணைக்காது. வேறு என்ன வேணும் உனக்கு? உன்னை தாங்கிறதுக்கு பிள்ளைங்களும் இருக்காங்க, வசதியாக விழுதுகள் இருக்குது உனக்கு. ஏன்டா அந்த 2000 ரூபாய் பாவ பணத்தை வாங்குற? அப்போ இதில் யார் குற்றவாளி? அரசியல்வாதி பாவம் பண்ணுறான், கொடுக்குறாங்க. தெரிஞ்சு சீமான் மட்டும்தான் வெளிப்படையாக சொல்கிறார், பணம் வாங்கினவன் நேர்மையாக ஓட்டு போடுவான், எப்படி போட மாட்டான். டிவிக்கே விஜய் அவர்கள் கூட நீங்கள் 2 பேர்ட்டே பணம் வாங்கிட்டு எனக்கு ஓட்டு போடுங்க, அது ரொம்ப கேவலமான வார்த்தைங்க. இதே விஜய் வந்து பணம் வாங்கக்கூடாது, செவிலில் ஊதி அடிங்கன்னு சொன்னார். அவர் வந்து அரசியலுக்கு வரத்துக்கு முன்னாலேயும் அரசியலுக்கு வந்த பிறகு அந்த நோட்டு புக்கெல்லாம் கொடுக்கும்போது வந்து பணம் கொடுக்குறவங்கள விரட்டி அடிங்கன்னாரு. இப்போ என்ன சொல்லாரு? கொடுத்தா வாங்கி கொண்டுறாரு, வாங்கிட்டு இங்கே ஓட்டு போடுங்க. அது எவ்வளோ பெரிய தப்பு? அது எவ்வளோ பெரிய பாவம்? அப்போ இந்த சிஸ்டத்துக்குள்ளே வரும்போது நீயும் அப்படி தான் மாறுற. நீங்கள் கேட்ட கேள்வி பணத்தால் முடிவு மாறும் நான் நம்பலைங்க. அது வந்து பணம் வந்து 2 தரப்பும் கொடுக்குறான், அதனால் ஈக்குவலைஸ் ஆகிடுது. 2வது 234 தொகுதியிலையும் கொடுக்கறது கிடையாது, அதையும் நம்ம பார்க்கணும்.
கொடுக்குற தொகுதியிலேயே எல்லாருக்கும் கொடுக்கறது கிடையாது. ஸோ இதை மீறி தான் வந்து ப்ராசஸ் இருக்குது. அப்படியும் இப்போ 96 ஜெயலலிதா தோத்தாங்க, 2006 மறுபடியும் தோத்தாங்க, 11 கலைஞர் தோத்தாரு, 16 ஜெயலலிதா ஜெயிச்சாங்க, ஆனால் 21 தோத்தாங்க. அதனால் பணத்தை வந்து இடைத்தேர்தல்கள் பணத்தால் தீர்மானிக்கப்படுதுன்றது 100% உண்மை. பொது தேர்தல்களை நம்ம அந்த கேட்டகரியில் இது வரைக்கும் பார்க்க வேணாம். நாளைக்கு விஞ்ஞானம் வளர்ந்துன்னா அந்த ப்ராசஸையும் மொத்தமாகவே அவங்க கொலாப்ஸ் பண்ணானுங்கன்னா ஆச்சரியம் இல்லை. வேட்பாளர்கள் மேலே விருப்பு வெறுப்பு இருந்தாலுமே பணத்தை வாங்கிட்டு மனசாட்சிப்படி ஓட்டு போடுறவங்களும் இருக்காங்க இல்லையா இந்த காலகட்டத்தில்? ரொம்ப கம்மி. பணத்தை வாங்கிட்டானா கூடிய வரைக்கும் ஓட்டை போட்டுடுறாங்க. இதில் 2 பேர்கிட்டையும் வாங்கினாங்கன்னா ஃபேமிலி ஸ்கூலில் ஒரு அக்ரிமெண்ட்டே வருது, ஸ்ப்ளிட் பண்ணி போட்டுக்குது. திமுககிட்டையும் காசு 2000 ரூபாய், 6 2 12,000 வந்துடுச்சு, 6 ஓட்டு. 3 ஓட்டு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு கதை நடந்தது சொல்கிறாங்க. 6 2 12 3 பிரிச்சுட்டாங்க கடந்த தேர்தலில். இந்த தேர்தலுமே தானே வரப்போகுது. 2000 ரூபாய் வாங்கிட்டானுங்க. 1000 ரூபாய் அப்போ 1000 ரூபான்னு வாங்கி 3000 பிரித்து போட்டாங்க திமுக அண்ணா திமுகன்னு. இது வந்து ஈவன் நம்பர், ஆட் நம்பரில் வருது. அவன் 2000 ரூபாய் வேற கொடுத்துட்டான் இன்னொரு தொகுதியில். என்னடான்னு பிரச்சனை. பஞ்சாயத்து எப்படி ஓடுதுன்னா எப்படியோ பேசி பல ஃபார்முலாஸை வச்சு 3 ஓட்டு திமுக, 3 ஓட்டு அண்ணா திமுக, 7வது ஓட்டை நோட்டாக்கு போட்டுருட்டாங்க. ஏன் நோட்டா? ஜஸ்டிஸ் பண்ணுறாங்களாம். 2 பேருக்கும் பாதிப்பு இல்லை, யாருக்கும் பாதிப்பு இல்லையா, வாங்கின காசுக்கு யாருக்கும் துரோகம் பண்ணலையா. ஊர்புடு மாதிரி இந்த கலைஞர் மனோகரா வசனத்தில் எழுதுவார்ல கடைசியா, இந்த நாடும் நாட்டு மக்களும் நாசமாக போகட்டும். அதான் நடந்துகிட்டு இருக்கு இப்போ தமிழ்நாடு தேர்தலில். பணம் பயங்கரமாக விளையாடுதுங்க. கடந்த 48 மணி நேரமாக வெள்ளமாக ஓடிக்கொண்டிருக்கிறது பணம். இன்னைக்கு நாளைக்கு நைட்டுக்குள்ளே முடிச்சுடுவாங்க. ஏடிஎம்கே டிஎம்கே வந்து பெரும்பாலான தொகுதிகளில் கொடுக்குறாங்க. ஆனால் டிவிகே பார்த்தீங்கன்னா ஒரு சில தொகுதியெல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா? இது பணம் வந்து ஏடிஎம்கே டிஎம்கே கொடுக்குறனால ஓட்டு வந்து மாற வாய்ப்பு இருக்கு, டிவிக்கு பாதகமாக மாற வாய்ப்பு. நான் தான் திரும்பவும் சொல்கிறேன், இது ஒட்டுமொத்த முடிவை இது பாதிக்காதுன்றதை புரிஞ்சுக்கோங்க. தீர்மானிக்கிறது பல தொகுதியில் 1000 ஓட்டு தானே. இல்லைங்க, இவங்க கொடுக்குறது அவன் கொடுக்குறது இவன் காம்பன்சேட் ஆகிடுது. ஓவரால் ரிசல்ட் ஒரு தொகுதி 2 தொகுதியை பார்க்காதீங்க. ஆட்சி மாற்றம் திமுக அகற்றப்பட்ட அதிமுக வரணும் அல்லது தாவேகா வரணும்னா அது பணத்தால் தீர்மானிக்கப்படாது. தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோங்க. சில தொகுதிகளில் சிலர் ஜெயிக்கலாம், சில தொகுதிகளில் சிலர் தோக்கலாம். ஓவரால் ரிசல்ட்டை பாதிக்கிற அளவுக்கு பணம் வந்து விளையாட முடியாது. எந்த தேர்தலையுமே அது விளையாடினது கிடையாது. அது ஒரு சேஃப்டி வால்வ் இருக்குது, சிஸ்டம் இருக்குது. இவங்க எல்லா தொகுதியிலையும் கொடுக்குறதும் கிடையாது. 1/3 ஆஃப் த கான்ஸ்டிட்யூன்சிஸ் தான் கொடுக்குறாங்க இவங்க. அதுக்கு மேலே கொஞ்சம் இருக்கலாம். அந்த 1/3லையும் ஓவரால் பாப்புலேஷனை இவங்க கவர் பண்ணுறது கிடையாது. அன்லைக் பை எலெக்ஷனில் டோட்டல் கண்ட்ரோல் எடுத்துருவானுங்க. அதை விஞ்ஞான ரீதியாகவே பண்ணிட்டானுங்க. அதனால் பை எலெக்ஷன்ஸ் ஆர் அ ஃபார்ஸ், அதை விட்டுருங்க. நீங்கள் ஜென்ரல் எலெக்ஷனில் பணத்தை மட்டுமே வச்சு நீங்கள் வந்து வெற்றி தோல்வினா யார் ஆட்சி அமைக்கலன்றதை அதை தீர்மானிக்க முடியாது. அதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால் பிட்ஸ் அண்ட் பீசஸில் இந்த விஷயத்தை பேச வேணாம். பட் இது ரொம்ப ஆக்வர்டான ஒரு சுச்சுவேஷன். ரொம்ப அசிங்கமான, காரி துப்ப வேண்டியான, பணம் வசதி உள்ளவங்களையும் இவங்க கரப்ட் பண்ணிட்டானுங்க. ராயலாக போய் எனக்கு கொடுன்னு கேட்குற அளவுக்கு பண்ணிட்டானுங்க. கடந்த 48 மணி நேரமாக வெள்ளமாக ஓடிக்கிட்டு இருக்குது. ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த தடவை கடந்த காலங்களில் வந்து இவன் பணம் கொடுக்குறத அவன் தடுப்பான், அவன் பணம் கொடுக்குறத இவன் தடுப்பான். இந்த தடவை யாரு கொடுக்குறத யாருமே தடுக்கல. உண்மையிலே எலெக்ஷன் கமிஷனை பாராட்டணும். அது ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டை என்ஷூர் பண்ணிட்டான். நீ முடிஞ்சா நீ கொடுத்துக்கோ, எவன் கொடுக்குறத எவனும் தடுக்கல. இது ஒரு புது ஃபினாமினா. இது வரைக்கும் கடந்த தேர்தல்களில், கடந்த 30-20 ஆண்டுகளில், 2003 சாத்தாங்குளம் இடைத்தேர்தலில் ஜெயலலிதா ஆரம்பித்த விஷயம் இது. இந்த 20 ஆண்டுகளில் நம்ம பார்க்குற முக்கியமான ஒரு அம்சம் இதில் என்னென்னா, எல்லா பொது தேர்தலையுமே இந்த மாதிரி கொடுக்கும்போது இங்கே கொடுக்குறான், அங்கே கொடுக்குறான், தகராறு பண்ணுவான், இவன் கொடுக்குறான், அவன் பண்ணுவான், அவன் கொடுக்குறான், இவன் பண்ணுவான். இந்த தடவை அது இல்லை. சார் இந்த வாட்டி அதுதான் புரியல. 2 பேர் கொடுக்குறத 2 பேரும் தடுக்கல. உன்னால் முடிஞ்சா நீ கொடுத்துக்க, என்னால் முடிஞ்சா நான் கொடுத்துக்கிறேன். இது ரொம்ப ஒரு புது ஃபினாமினா, ஒரு புது அதிசயம் இப்போ நிகழ்ந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டில். டிவிகேக்காரங்க தான் கேஷ் ஃபார் ஓட்ஸ்லேயே ஒரு புது அதிசயம் இப்போ என்ன நடக்குதுன்னா, எலெக்ஷன் கமிஷன் சைலண்டாக வேடிக்கை பார்க்குது, எந்த நடவடிக்கையும் எடுக்கல. ஆக்சுவலாக எலெக்ஷன் கமிஷன் அளவுகோல் படி பார்த்தீங்கன்னா பல தொகுதிகளில் தமிழ்நாட்டில் தேர்தல் ரத்தாகணும். 2016 பண்ணால் 4 தொகுதியில் பண்ணால் அவங்களுக்கு ஞாபகம் இருக்குது. 2019 வேலூர் மக்கள் எம்பி எலெக்ஷன் பண்ணாங்க. அந்த மாதிரி இப்போ வந்து பண்ணணும்னா பல தொகுதிகளில் குறைஞ்சது எனக்கு தெரிஞ்ச ஒரு 30 தொகுதியிலையாவது வந்து நீங்கள் வந்து 30லேருந்து 40 தொகுதி கன்சர்வேட்டிவ் எஸ்டிமேட்டில் 30 தொகுதியிலேயே தேர்தலை ரத்து பண்ணணும். பூந்து விளையாடி இருக்குது பணம். இன்னும் அடுத்து கொடுத்து முடிக்க போகிறானுங்க. நாளைக்குள்ளே முடிப்பானுங்க. எலெக்ஷன் கமிஷன் சைலண்டாக வேடிக்கை பார்க்குது. மோடி, அமித்ஷா இந்த எலெக்ஷனை தமிழ்நாட்டில் கண்டுக்கவே இல்லைங்க. அவங்க கண்ட்ரோலில் தான் எலெக்ஷன் கமிஷன் இருக்குது. சுத்தமாக அவங்க கண்டுக்கல. நீ என்ன வேணால் பண்ணிக்கோ, வலியது எஞ்சம், எவனுக்கு சாமர்த்தியமாக அவங்க ஜெயிச்சுட்டோம். வெஸ்ட் பெங்கால்லாம் இப்படி விடலை. வெஸ்ட் பெங்காலெல்லாம் மணி ஃப்ளோ கிடையாதுங்க. வெஸ்ட் பெங்காலெல்லாம் அடி, வெட்டு, குத்து, பம் அட்டாக்கு, துப்பாக்கி எடுத்து சுடுறது, வன்முறை தான். அங்கெல்லாம் பணம் கிடையாது. இங்கே தமிழ்நாட்டில் வன்முறை கிடையாது. அதை புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் தமிழ்நாட்டில் கடந்த பல ஆண்டுகளாகவே வந்து வன்முறையே கிடையாது. உங்களுக்கு யார் ஆட்சியில் இருந்து அகற்றப்பட்டாலும் வன்முறையே கிடையாது. உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடுறாங்க. ஏன்னா இங்கே இருக்க வளர்ச்சி வெஸ்ட் பெங்காலில் கிடையாது.
பணப்புழக்கம் இங்கே கிட்ட நம்மோட தொழில்கள் வளர்ந்துருக்குது, நம்முடைய வேலை வாய்ப்பு. வெஸ்ட் பெங்கால்லேருந்து தானே இங்கே வேலைக்கு வரான், தமிழ்நாட்டிலேருந்து வெஸ்ட் பெங்காலுக்கு போகிறான். அப்போ வறுமையான மாநிலத்தில் பணம் எங்கேருந்து வரப்போகுது? ஸோ மணி ஃப்ளோன்றது, கேஷ் ஃபார்வர்ட்ஸ்ன்றது தமிழ்நாட்டோட ஃபார்முலா. தமிழ்நாடு, தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா, குறிப்பாக மகாராஷ்டிரா, ஓரளவுக்கு குஜராத், பஞ்சாபில் இப்போ ஓரளவு வந்திருக்குது. ஸோ இந்த வளர்ச்சி அடைஞ்ச மாநிலங்களில் தான் இந்த பிரச்சனை, எஸ்பெஷலி சதர்ன் ஸ்டேட்ஸ். அங்கே மகாராஷ்டிரா, அங்கெல்லாம் வெஸ்ட் பெங்காலில் ஒன்றுமே கிடையாது. பீகார்லலாம் என்ன கேஷ் ஃபார்வர்ட்ஸாக இருக்குது? கிடையவே கிடையாது. மோடியை 10,000 ரூபாய் போட்டுருவார் பேங்க்கில், அதனால் பிரச்சனை கிடையாது உங்களுக்கு. இங்கே நிலைமை வேறு உங்களுக்கு. இங்கே வந்து நீங்கள் வந்து துப்பாக்கி, வெடிகுண்டு, அதாவது வாக்குச்சாவடி கைப்பற்றுதல் என்பது ஒரு தொகுதியில் கூட ஒரு வாக்குச்சாவடி கூட கைப்பற்றாமல் தேர்தல் நடக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. இந்த பெங்கால்லாம் பாருங்கள், 23, 29 என்ன வயலன்ஸ் நடக்குதுன்னு பாருங்கள். கொத்து அழின்னு போடுவான் பாக்ஸை, கேப்சர் பண்ணுவான் பூத்தை, துப்பாக்கி சூடு நடக்கும். அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் கூட நீங்கள் தமிழ்நாட்டில் சொல்ல முடியாது. ஒரு துப்பாக்கி சூடு, ஒரு பூத் கேப்சரிங் கூட இங்கே இருக்காது. கள்ள ஓட்டு போடுறதுலையும் பெருசாக ஒன்றும் சிக்கல் கிடையாது. ஏன்னா 2 பேருமே குத்துறான் மாற்றி. கள்ள ஓட்டு கூட கிடையாது, இது நல்ல ஓட்டு தான். 2 பேர்ட்டையும் துட்டை வாங்குறானே. 2 பேர்ட்டையும் துட்டு வாங்கினதில் ஈக்குவலாக பிரிச்சுக்கிறான். ஈவன் நம்பர் ஃபேமிலின்னா பிரிச்சுக்கிறான், ஆட் நம்பர்னா ஒன்றை தூக்கி வேறு ஏதாவது ஒரு கதையாக போட்டுறான். அதனால் தெளிவாக மக்கள் இவங்களை கரெக்ட் பண்ணிட்டாங்க. இதில் புதுசாக ஒன்றும் கிடையாது. நிறைவாக ஒரு கேள்வி சார். போன முறை வந்து போன தேர்தலில் சென்னையை வந்து முழுதாக டிஎம்கே ஸ்வீப் பண்ணாங்க, கோயம்புத்தூரை ஏடிஎம்கே ஸ்வீப் பண்ணாங்க. இந்த முறை வந்து கரூர்லேருந்து செந்தில் பாலாஜி வந்து நான் தான் இறக்கியிருக்கேன், கோயம்புத்தூரில் வந்து சவால் கொடுங்க அப்படிங்கிற ஸ்டாலின் அவர்கள் வெளிப்படையாக பேசியிருக்காரு இல்லையா? அவரோட வியூகம் கை கொடுக்குன்னு நினைக்கிறீங்களா? ஸ்வீப் பண்ண முடியும் நினைக்கிறீங்களா? போன முறை நோ ஐடியாங்க, நோ ஐடியா. இது நம்ம எப்படி பேச முடியும்? ஓவராலாக டிஎம்கேக்கு அட்வான்டேஜ் மட்டும்தான் என்னால் சொல்ல முடியும். அட்லீஸ்ட் செந்தில் பாலாஜியாக ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? அவர் ஜெயிச்சிருவாருங்க. அவர் ஜெகஜால கில்லாடி, அவர் பெரிய சாமர்த்தியசாலி. அதனால் அவரெல்லாம் தோக்க மாட்டார்ன்றதான் என்னுடைய கணிப்பு. அப்படிலாம் அவர் தோற்க மாட்டார், இவர்கள் தோற்க விட மாட்டார்கள். செந்தில் பாலாஜி தப்பிச்சிருவார். ஓவராலாக டிஎம்கே அட்வான்டேஜ் தான் இந்த எலெக்ஷன். அப்படி தான் நான் பார்க்குறேன் ஒழிய மற்றபடி பிட்ஸ் அண்ட் பீசஸில் டிஸ்ட்ரிக்ட் வைஸ்லாம் பேச முடியாது. ரொம்ப நன்றி சார், உங்கள் நேரத்தை ஒதுக்கி பல்வேறு தகவல் எங்களோட பகிர்ந்து கொண்டு.